PSCL நிறுவனத்தின் சொத்துக்களை முடக்குவதாக பங்குச்சந்தை வழிகாட்டு அமைப்பான செபி தெரிவித்துள்ளது. முதலீட்டாளர்களுக்கு 60,000 கோடி ரூபாய் தொகையை திரும்பத் தர தவறியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக செபி அறிவித்துள்ளது. PSCL நிறுவன உரிமையாளர்கள், இயக்குநர்களின் சொத்துக்களும் முடக்கப்படுவதாக செபி தெரிவித்துள்ளது. PSCL நிறுவனம் 5 கோடி முதலீட்டாளர்களிடமிருந்து சட்டவிரோதமாக பணம் திரட்டியதாக குற்றம் சாட்டியிருந்த செபி, அவர்களிடமிருந்து வசூலித்த தொகையை 3 மாதத்துக்குள் திரும்பத் தர வேண்டும் என கடந்த ஆண்டே உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை PSCL நிறுவனம் நிறைவேற்றாத நிலையில் சொத்துக்களை முடக்கும் நடவடிக்கை தற்போது எடுக்கப்பட்டுள்ளது. ஜெய்ப்பூரை தலைமையிடமாக கொண்ட PSCL நிறுவனத்தில் தமிழகத்திலிருந்தும் ஏராளமானோர் முதலீடு செய்திருந்தனர்.